வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதய டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகள் வாசிப்பவர் லிஷா தரணீஸ்வரன் மற்றும் புஷ்கரணி ரவீந்திரன். தொடர்பான உள்நாட்டு செய்திகள். அனுராதபுரம் ஹபரணி பிரதேசத்தில் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீஸ் விசேட அதிரடிப்படையினர் தெரிவித்துள்ளனர். போலீஸ் விசேட அதிரடிப்படையினருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்டவர் குருநாகல் இப்பா கமுக பிரதேசத்தில் வசிக்கும் 50 வயதுடைய நபர் எனவும் அவரிடம் இருந்து 2 கிலோ 50 கிராம் கேரள கஞ்சா கைப்பற்றப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இதேவேளை கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைகளுக்காக கபரணி போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டு விசாரணைகளை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. புதிய அரசாங்கத்தின் புதிய அமைச்சரவை இன்று காலை 10 மணிக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்துள்ளனர். அதன்படி 21 அமைச்சர்கள் இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அதற்கமைய மீண்டும் பிரதமராக ஹரணி அமரசூரிய நியமிக்கப்படவுள்ள அதேவேளை அவர் கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சராகவும் ஜனாதிபதி முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். இதேவேளை புதிய அரசாங்கத்தின் வெளிநாட்டு அலுவல்கள், வெளிநாட்டு வேலை வாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சராக விஜித ஹீரத்தும், பொது நிர்வாகம், மாகாண மற்றும் உள்ளூராட்சி மன்றங்களின் அமைச்சராக சந்தனு அபேரத்னவும், நீதி, தேசிய ஒருமைப்பாட்டு அமைச்சராக சட்டத்தரணி கர்சன நாணயக்காரவும் ஜனாதிபதி முன்னிலையில் சற்று முன்னர் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். மேலும் சரோஜா சாவித்திரி போல்ராஜ் மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராகவும், லால்காந்த கமத்தொழில், கால்நடை வளங்கள், காணி மற்றும் நீர்ப்பாசன அமைச்சராகவும், அனுர கருணாதிலக நகர அபிவிருத்தி, நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேவேளை கடற்றொழில், நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரனும், கிராமிய அபிவிருத்தி, சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக வலுவூட்டுகை அமைச்சராக உபாலி பன்னிலகே, கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சி ஆண்மை அபிவிருத்தி அமைச்சராக சுனில் கந்துன்னேத்தியும், பொதுமக்கள் பாதுகாப்பு நாடாளுமன்ற அலுவல்கள் அமைச்சராக ஆனந்த் விஜயபாலவும் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் பிமல் ரத்நாயக்க போக்குவரத்து, நெடுஞ்சாலைகள், துறைமுகங்கள் மற்றும் சிவில் விமான சேவைகள் அமைச்சராகவும், கினிதும சுனில் செனவிபுத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சராகவும், நலிந்த ஜெயதிச சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சராகவும், சம்பந்த வித்யாரத்ன பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சராகவும் இன்று பதவி பிரமாணம் செய்துள்ளனர். இவர்களுடன் சுனில் குமார கமகே விளையாட்டு, இளைஞர் விவகார அமைச்சராகவும், வசந்த சமரசிங்க வர்த்தக, வாணிப, உணவு பாதுகாப்பு மற்றும் கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சராகவும், கிரசாந்த சில்வா அபேசேன விஞ்ஞானம் மற்றும் தொழில்நுட்ப அமைச்சராகவும் நியமிக்கப்பட்டுள்ளதுடன் தொழில் அமைச்சராக அனில் ஜெயந்த் பெர்னாண்டோவும், வலுசக்தி அமைச்சராக குமார ஜெயக்கொடியும், சுற்றாடல் அமைச்சராக தம்மிக்க பட்டபேந்தியும் ஜனாதிபதியால் இன்று முதல் அமைச்சர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். இன்று கூடிய இலங்கையின் புதிய அமைச்சரவையில் 2 தமிழ் அமைச்சர்கள் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். அதன்படி ராமலிங்கம் சந்திரசேகர், சரோஜினி சாவித்திரி போல்ராஜ் ஆகிய இருவருமே இன்று ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க முன்னிலையில் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். ஜனாதிபதி செயலகத்தில் இன்று காலை இடம்பெற்ற இந்த நிகழ்வில் கடற்றொழில், நீரியல் வளம் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சராக ராமலிங்கம் சந்திரசேகரும், மகளிர் மற்றும் சிறுவர் விவகார அமைச்சராக சரோஜி சாவித்திரி போல்ராஜும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். நடைபெற்று முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி சார்பில் 141 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேரடியாகவும், 18 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய பட்டியல் ஊடாகவும் தெரிவான நிலையில் மொத்தமாக 159 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தேசிய மக்கள் சக்தியில் இருந்து நாடாளுமன்றத்திற்கு தெரிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாசைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்பதுடன் மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது எனவும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிய அமைச்சரவை நியமனத்தின் பின்னர் உரையாற்றுகையில் ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். பொதுமக்களின் எதிர்பார்ப்புகளையும் அபிலாசைகளையும் நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் பொறுப்பாகும் என்றும் ஊழலற்ற ஆட்சியை முன்னெடுப்பதே எமது நோக்கமாகும். நாட்டில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் பெரும்பான்மை அதிகாரம் ஆட்சியாளர்களுக்கு கிடைத்தது. அதிகாரத்தின் ஊடாக மக்களின் தேவைகளை நிறைவேற்றுவதே அரசாங்கத்தின் நோக்கமாகும். மக்கள் வழங்கியுள்ள அதிகாரமானது பொறுப்பு வாய்ந்தது. மக்களுக்கும் பொறுப்பு உள்ளது. எந்த ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டாலும் அதில் பொறுப்புடன் செயல்பட வேண்டியுள்ளது. அத்துடன் பல புதியவர்கள் இம்முறை நாடாளுமன்றத்திற்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர். பல்வேறு தொழில் சார்ந்தவர்களை மக்கள் தெரிவு செய்துள்ளனர். மக்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யக்கூடியவர்கள் என்ற நம்பிக்கையுடனேயே மக்கள் அவர்களை தெரிவு செய்துள்ளனர். ஜனாதிபதி தேர்தலிலும் பொது தேர்தலிலும் எமக்கு கிடைத்த பாரிய வெற்றியின் ஊடாக எமது பாரிய பொறுப்பு
வழங்கப்பட்டுள்ளது. இதன் பின்னர் நாம் வெற்றிகரமான முறையில் அனைத்து வேலை திட்டங்களையும் முன்னெடுப்பதற்கு எதிர்பார்த்துள்ளோம் என்றார். இலங்கைக்கு ஊழலற்ற வன்முறைகளற்ற ஒரு நிலைமை வேண்டும் என்பதை மட்டக்களப்பு மாவட்ட மக்களின் வாக்களிப்புகள் மிக தெளிவாக தெரியப்படுத்தியுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்டத்தில் இலங்கை தமிழரசு கட்சியின் சார்பில் நாடாளுமன்றத்துக்கு தெரிவாக்கியுள்ள மருத்துவர் இ. ஸ்ரீநாத் தெரிவித்துள்ளார். மட்டக்களப்பு செங்கலடியில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது கருத்து தெரிவித்து மருத்துவர் ஸ்ரீநாத் மட்டக்களப்பு மாவட்டத்தில் தமிழ் தேசியத்தினை நேசித்து தமிழரசு கட்சிக்கும் எனக்கும் வாக்களித்து அனைத்து தமிழ் மக்களுக்கும் நன்றியை தெரிவிப்பதுடன் இலங்கை முழுவதுமே மாற்றம் என்ற அரசியல் புயல் வீசிக் கொண்டிருக்கின்ற போது அந்த மாற்றத்தினை தமிழ் தேசியத்தின் ஊடாக வழங்க முடியும் என்ற நம்பிக்கையினை மக்கள் மீது கொண்டிருக்கின்றார்கள். அந்த வகையில் முழு இலங்கைக்கும் மட்டக்களப்பு மாவட்ட தமிழ் மக்கள் ஊழலற்ற வன்முறையற்ற நிலைமை வேண்டும் என்பதை தெளிவாக தெரியப்படுத்தியுள்ளனர். கடந்த காலத்தில் நடைபெற்ற வன்முறை ஊழல்களை மக்கள் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். அதனுடன் இணைந்ததாக தமிழர்களின் அபிலாசைகள் தெளிவாக வெளிப்படுத்தப்பட்டுள்ளது என்றார். சமீபத்தில் நடைபெற்று முடிந்த தரம் 5 புலமை பரிசில் பரீட்சை பெறுபவர்களை வெளியிடுவதை இடைநிறுத்தி உயர் நீதிமன்றம் என்று இடைக்கால தடை உத்தரவு பிறப்பித்துள்ளது. இந்த ஆண்டு புலமை பரிசில் பரீட்சையில் சில வினாக்கள் கசிந்தமை தொடர்பில் பெற்றோர்கள் சிலரினால் அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதற்கமைய குறித்த மனு இன்று பரிசீலனைக்கு எடுத்துக்கொண்ட போது பிரதி பத்மன் சூரசேனு, அச்சல வெங்கப்புலி மற்றும் மகிந்த சமயவர்த்தன ஆகியோரை கொண்ட உயர் நீதிமன்ற அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான இந்திய செய்திகள். மணிப்பூரில் தீவிரவாதிகளால் கடத்தப்பட்ட 6 பேரின் உடல்கள் கண்டெடுக்கப்பட்ட சில மணி நேரத்தில் ஏற்பட்ட கலவரத்தை தொடர்ந்து போராட்டக்காரர்கள் முதல்வர் MLA-க்களின் வீடுகள் மீது தாக்குதல் நடத்தியுள்ளனர். போராட்டக்காரர்கள் மாநில முதல்வர் பிரேன் சிங்கின் மருமகன் உட்பட 6 MLA-க்களின் 3 பேரின் வீடுகளை சூறையாடி சொத்துக்களை தீ வைத்து சேதப்படுத்தியுள்ளனர். இதேவேளை இம்பால் நகரின் பல பகுதிகளில் போராட்டக்காரர்களை கண்ணீர் புகை குண்டு வீசி கலைத்ததாக போலீசார் தெரிவித்தனர். போராட்டத்தை தடுக்கும் விதமாக 5 மாவட்டங்களில் அரசு கால வரையறையற்ற ஊரடங்கை அமுல்படுத்தியுள்ள நிலையில் சில இடங்களில் இணைய தொடர்பையும் துண்டிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தின் தலைமை செயலாளர் வினீத் ஜோஷி பாதிக்கப்பட்டுள்ள இம்பால் மேற்கு மற்றும் கிழக்கு, பிஷ்ணுபூர், டவுன்பாங், கக்சிங், காங்பேக்பி மற்றும் சுரசன்பூர் ஆகிய மாவட்டங்களுக்கு 2 நாட்களுக்கு இணையம் மற்றும் மொபைல் டேட்டா சேவைகளை நிறுத்தி வைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார். மேலும் மணிப்பூரில் ஆயுதம் தாங்கிய குகி தீவிரவாதிகளால் கடத்தப்பட்டதாக கூறப்படும் 6 பேரில் ஒரு பெண் மற்றும் 2 குழந்தைகளின் உடல்கள் வெள்ளிக்கிழமை இரவு ஜிரிபாம் மாவட்டத்தில் உள்ள பொரோபெக்ராவில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவில் கண்டெடுக்கப்பட்டதுடன் மேலும் 3 பேரின் உடல்கள் சனிக்கிழமை மாலை அழுகிய நிலையில் காணப்பட்டதாகவும் உடல்கள் பிரேத பரிசோதனைக்காக SMCH மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து மணிப்பூரில் மீண்டும் போராட்ட பதட்டம் வெடித்துள்ள நிலையில் அமைச்சர்கள் சபம் ரஞ்சன், எல் சுசிந்த்ரோ சிங் மற்றும் ஒய் ஹேம்சந்த் ஆகியோரின் வீடுகளை போராட்டக்காரர்கள் முற்றுகையிட்டதாக அதிகாரிகள் தெரிவித்தனர். இதனால் இம்பால் மேற்கு மற்றும் கிழக்கு, பிஷ்ணுபூர், டவுபால் மற்றும் ஹக்சிங் ஆகிய 5 மாவட்டங்களில் கால வரையறையற்ற ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. பாஜக ஆட்சியில் மகாராஷ்டிரா மாநிலத்தின் பொருளாதாரம் பின்னோக்கி செல்வதை காண முடிவதாக முன்னாள் மத்திய நிதியமைச்சர் சிதம்பரம் தெரிவித்துள்ளார். நேற்று மும்பையில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். மேலும் மகாராஷ்டிரா மாநிலம் நாட்டின் தொழில் மற்றும் சேவை துறையில் முன்னணி மாநிலமாக உள்ளதுடன் வேளாண்மையிலும் சிறந்து விளங்குவதாகவும் அவர் இதன்போது தெரிவித்தார். கடந்த 2022 மற்றும் 2023 ஆண்டுடன் ஒப்பிடுகையில் 2023 மற்றும் 2024 ஆண்டுகளில் மகாராஷ்டிராவின் மொத்த உள்நாட்டு உற்பத்தி 9.4 இருந்து 7.6 குறைந்துள்ளதாக சுட்டிக்காட்டியுள்ள அவர் அந்த மாநிலத்தின் வேளாண்மை வளர்ச்சி 4.5% இருந்து 1.9% குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் சேவை துறையின் வளர்ச்சியும் 13 இருந்து 8.3 வீழ்ச்சி அடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான உலகச் செய்திகள்.
ரஷ்யாவிற்குள் ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலை மேற்கொள்வதற்கு உக்ரைனிற்கு அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அனுமதி வழங்கியுள்ளார். அமெரிக்கா வழங்கியுள்ள ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு பைடன் அனுமதி வழங்கியுள்ளார். கடந்த பல மாதங்களாக உக்ரைன் ஜனாதிபதி ADCMS ஏவுகணைகளை பயன்படுத்தி ரஷ்யா மீது தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும் என வேண்டுகோள் விடுத்த நிலையிலேயே பைடன் இதற்கான அனுமதியை வழங்கியுள்ளார். ரஷ்யாவின் கேர்ஸ்க் பிராந்தியத்தில் உள்ள உக்ரைன் படையினரின் தற்பாதுகாப்பை கருத்தில் கொண்டே ADCMS ஏவுகணைகளை மட்டுப்படுத்தப்பட்ட அளவில் ரஷ்யா மீது பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா அனுமதி வழங்கியுள்ளது. ரஷ்யாவிற்குள் ஏவுகணை தாக்குதலை மேற்கொள்வதற்கு அனுமதி வழங்கியதன் மூலம் கேர்ஸ்க் பிராந்தியத்தின் சிறிய பிராந்தியத்தை உக்ரைன் தொடர்ந்தும் கைப்பற்றி வைத்திருப்பதற்கான முயற்சிகளுக்கு ஆதரவு அளிப்பதை அமெரிக்கா வெளிப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. லெபனான் சிவில் பாதுகாப்பு மையத்தின் மீதான இஸ்ரேலிய தாக்குதலை ஐநாவின் உலக சுகாதார அமைப்பின் தலைவர் டெட்ரோஸ் அதானோம் கெப்ரேயஸ் வன்மையாக கண்டித்துள்ளார். லெபனான் சிவில் பாதுகாப்பு மையத்தின் மீதான தாக்குதலில் சுமார் 12 துணை மருத்துவர்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் லெபனான் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதலில் 59 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 182 பேர் காயமடைந்துள்ளனர். லெபனானில் காசா மீதான போர் ஆரம்பமானதிலிருந்து இஸ்ரேலிய தாக்குதல்களில் சுமார் 3445 பேர் உயிரிழந்துள்ளதுடன் 14க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். இதேவேளை கடந்த 24 மணித்தியாலங்களில் மாத்திரம் 28 பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 120க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர். மேலும் வடக்கு காசா மீதான இஸ்ரேலின் முற்றுகை தொடர்வதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளதுடன் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலால் 43,000க்கும் அதிகமான பலஸ்தீனியர்கள் உயிரிழந்துள்ளதுடன் 1,00,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தொடர்பான விளையாட்டு செய்திகள். நியூசிலாந்து மற்றும் இலங்கை அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது ஒருநாள் சர்வதேச கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி 3 இலக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. கண்டி பல்லேஹல சர்வதேச விளையாட்டரங்கில் இடம்பெற்ற இப்போட்டி மழை காரணமாக 47 பந்து பரிமாற்றங்களாக மட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. அதன்படி போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இலங்கை அணி முதலில் களத்தடுப்பை தேர்வு செய்தது. அதற்கமைய முதலில் துடுப்படுத்த ஆடிய நியூசிலாந்து அணி 45.1 பந்து பரிமாற்றங்களில் சகல இலக்குகளையும் இழந்து 209 ஓட்டங்களை பெற்றுக் கொண்டது. 210 என்ற வெற்றி இலக்கை நோக்கி துடுப்படுத்த ஆடிய இலங்கை அணி 46 பந்து பரிமாற்றங்கள் நிறைவில் 7 இலக்குகளை இழந்த நிலையில் வெற்றி இலக்கை அடைந்தது. இத்துடன் உதய டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர செய்தி சுருக்கத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம்.